சரி, இப்போ ஆட்சியில திமுக தான் இருக்கு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா விஜயை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப ஏதாவது அவங்களுக்கு சிக்கல் இருக்கா திமுக? ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்போ நீங்க விஜய் காங்கிரஸ் ரூட்ல விஜய் கொஞ்சம் சீட்டு வேணும்னு ஸ்டாலின் கேட்டா கொடுத்துருவாரு. அதுல என்ன இருக்குது? விஜய் எடப்பாடி கூட போனா ஒரு சின்ன பாதிப்பு ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தும். அதை தவிர்க்கிறதுக்கு விஜய்க்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு கை சின்னத்துல சீட்டு வேணும்னு கேட்டா கூட ஸ்டாலின் அதை ஏத்துக்கிற வாய்ப்பு இருக்கு. அல்லது தமிழ்நாட்டில் சீட்டு கிடையாது, புதுச்சேரியில முதலமைச்சர் பதவி தாவேக்காவுக்குன்னா கூட திமுக கொடுத்துட்டு போயிடுவாங்க. காங்கிரஸ் விரும்பினா, காங்கிரஸ் அதை எப்படி விரும்புறாங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ விஜய் ஒரு கூட்டம் சேர்க்கக்கூடியவர், ஒரு சின்ன அளவில் ஒரு போல்ஸ்ன்னு ஸ்டாலின் அவரை மதிக்கிறாரு. பெருசா இவர் நாடகீய பாணியில சவால் விடுறாருல, நாடகீய பாணியில, மீண்டும் சொல்றேன், நாடகீய பாணியில சிவாஜி பேசுற பழைய இதை நாடகத்துல இருந்து சிவாஜி வந்ததுனால நாடகீய பாணின்னு பிலிமாலயாங்கிற சினிமா இதழ் கிண்டல் பண்ணுவான். அதே மாதிரி விஜய் நாடகீய பாணியில சவால் விடுறதெல்லாம் ஸ்டாலின் பூனி தள்ளிட்டு பிரியங்கா காந்தியை மோடி டீல் பண்ற மாதிரி லைட்டா தான் டீல் பண்றாரு. அதுக்காக விஜய் ஒரு க்ரௌட் புல்லருங்கிறத நம்ம மறக்க முடியாது. க்ரௌட் புல்லர், அபிமானம் கொண்ட ரசிகர்கள் இருக்காங்க.